அவர் ஆரம்பத்தில் ஆண்டவரை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைங்க, வல்லமையை பெற்றுக்கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைங்க, முடிவு வரை எந்த சூழ்நிலையிலையும் ஜபத்தினால முடியும்னு நம்ம விசுவாசித்து ஜபத்திலேயே இருப்போமே, ஆனால் நம்முடைய கால்கள் இடராமல் கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. சாலமோன வேதத்தில் வாசிப்பீர்களே, ஆனால் அவன் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கான். அப்போ அவனுடைய மனசுல ஒரு பயம் வருது, நம்ம எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவோம்? அவங்க அப்பா சாதாரணமான ஆள் அல்ல, அவர் பெரிய யுத்த வீரன். அப்படின்னா தாவீது மிகப்பெரிய டேலண்ட் உள்ள ஆள். யுத்தம் பண்ண தெரியும், ஆடு மேய்க்க தெரியும், சிங்கத்தை கொல்ல தெரியும், இன்னும் இசைக்கருவி வாசிக்க தெரியும், ஜெபிக்க தெரியும். அப்படின்னா மல்டி டேலண்ட் உள்ளவர் தான் யாருன்னா தாவீது. 40 வருஷம் பக்கத்தில் அரசாட்சி பண்றாரு. ஆனா அவனுடைய அரசாட்சியை யாருமே தொட முடியாது. அவ்வளவு பொறுமைசாலி, அவ்வளவு ஞானம் உள்ளவன். அவனிடத்துல இருந்த ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அவனிடத்துல இருந்தாங்க. இப்போ சாலமன் ரொம்ப குட்டி பையன். இப்போ அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. தன் தகப்பனாரை போல கிட்டார் வாசிக்க தெரியாது, தன்னுடைய தகப்பனாரை போல ஆடு மேய்க்க போனதில்லை, கஷ்டப்பட்டதில்லை, பெரிய அளவில் ரொம்ப ஜெபம் பண்ணதில்லை. ஆனா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்று, ஆண்டவரே என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல, இந்த ஏராளமான ஜனத்தை நடத்துவதற்கு எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு ஞானத்தை தாருன்னு கேட்ட உடனே அந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிடிச்சு போகுது. உடனே கர்த்தர் சொல்றாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு தருவேன். அதனால எல்லாம் நல்லபடியா நடக்குது. அந்த ஒரே ஒரு ஜெபம் அவனுடைய வாழ்க்கையை தலைகீழா மாத்திருச்சு. அந்த அளவுக்கு அவங்க ஜெபம் பண்ணிட்டான். ஆனா கடைசி போய் வேதம் சொல்லுது, இந்த பொம்பளைங்க பேர்ல அவனுடைய எண்ணம் போயிடுச்சு பாருங்களேன். அந்நிய நாட்டு பிள்ளைங்க மேல அவனுடைய எண்ணம் அப்படியே போன உடனே அவனுடைய வாழ்க்கை தடுமாற ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஆண்டவர் நிறைய இடத்துல அவனுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. ஆனா அந்த சாலமன் என்ன பண்றதுக்கு தவறிட்டார் அப்படின்னா, ஏற்கனவே நம்மை காப்பாற்றின ஆண்டவரை நம்ம திரும்பவும் அந்த மாதிரி தேடினா கர்த்தர் நம்மளை கை தூக்கி எடுப்பார்ன்றதை மறந்துட்டு, அவ்வளவுதான், நம்ம தான் இனி இப்படி இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, இப்படியே போயிரும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை திறப்பிலே நின்று ஜெபிப்பதற்கு, இல்லைன்னா உங்க குடும்பத்திற்காக அப்படியே நீங்க அந்த குடும்பத்தினுடைய சகல பொறுப்புகளையும் தலையின் மேல எடுத்து ஜெபிப்பதற்கு, உங்க சூழ்நிலைகளை அப்படியே எடுத்து ஜெபிப்பதற்கு நீங்கள் முற்படுங்கள். நிச்சயமா சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். அவர் கண்டிப்பாக நமக்கு அந்த விஷயத்துல அற்புதம் செய்வார். ஆண்டவர் ஜெபிக்கிறதுக்கு தான் ஒரு ஆள் தேடுறாரு. அதான் சோதோம் குமோரா பட்டணத்தினுடைய பாவம் வானபரியந்தம் எட்டுனாலும் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, ஒரு 20 நீதிமான்களை தான் கர்த்தர் தேடுறாரு. ஒரு 20 நீதிமான்களை தான் தேடுறாரு. ஒரு 10 நீதிமான்களை தான் கர்த்தர் தேடுறாரு. சரிப்பா, அந்த 10 நீதிமான்கள் இருந்தால் அவர்கள் நிமித்தம் அந்த தேசத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். அப்போ உங்க குடும்பமே கஷ்டமா போயிட்டு இருக்குதா, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்குதா, நான் நம்புறேன் அந்த குடும்பத்துல உங்க ஒரே ஒருத்தரை கர்த்தர் ஜெபிக்கிறவங்களா தேடுறாரு, உபவாசம் இருக்கிறவங்களா கர்த்தர் தேடுறாரு, வல்லமையாய் திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களா கர்த்தர் தேடுறாரு. உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் காப்பாற்றப்படும், உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள், உங்கள் நிமித்தம் அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் சாதகமாய் மாறும். ஏனென்றால் ஜெபிக்கிற ஒரு மனிதன், திறப்பிலே நிற்கிற ஒரு மனிதன் கர்த்தருக்கு தேவை. அந்த மனிதனின் நிமித்தம் கர்த்தர் பட்டணத்தையே பாதுகாக்க வல்லவராயிருப்பார். ஆனால் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க மாட்டாரா? அப்ப நான் என்ன நடக்கிறேன் அப்படின்னா, நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களுக்காக அப்படியே பாரத்தோட அந்த பாரத்தை சுமந்து ஜெபிக்கிற தாயும் தகப்பனும் சகோதரனும் சகோதரியும் இன்னைக்கு எழும்பட்டும். இந்த ஜெபத்துல நீங்க போய் தனியா நில்லுங்க, நீங்க போய் திறப்புல நில்லுங்க, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை விடமாட்டேன்னு போய் நில்லுங்க. நான் நம்புறேன் உங்க முகத்தை கர்த்தர் கண்டிப்பாய் பார்ப்பார், உங்க சத்தத்தை கண்டிப்பா கர்த்தர் கேட்பார். உங்க முகத்தை பார்த்து உங்க சத்தத்தை பார்த்து கர்த்தர் இறங்காம இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். முழங்கால்ல போராடினவங்க சாகிற வரைக்கும் எதுல தான் போராடணும்னா, முழங்கால தான் போராடணும். முழங்கால ஒரு விசை போராடி ஜெயத்தை பார்த்தவங்க அதுக்கப்புறம் வேற எதுலையும் போராடணும்னு நினைக்க கூடாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, முழங்கால போராடி வெற்றியை கண்ட நீங்கள் சொல்லுங்க, ஜெபத்துல போராடி வெற்றியை பார்த்த நீங்க
எந்த சூழ்நிலை வந்தாலும் முழங்காலில் தான் போராடி வெற்றியை பெற்றுக்கொள்ளணுமே தவிர உங்களுடைய போராட்டம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடும் துரைத்தனங்களோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறது. ஆமென். ஆனால் நம்ம இந்த சாலமோனை மாதிரி சில நேரத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முழங்கால போராடின நாட்களெல்லாம் மறந்துட்டு இப்போ எதோட போராடுறோம் அப்படின்னு சொன்னால் மாமிசத்தோட போராடுறோம், மனுஷங்களோட போராடுறோம், சொந்தக்காரங்களோட போராடுகிறோம், பிள்ளைகளோட போராடுகிறோம். நான் நம்புறேன் இது எல்லாத்தையும் நிறுத்திடணும். நம்ம அந்த போராட்டமே நமக்கு, சொல்லுங்க எல்லாருமே, அந்த போராட்டமே நமக்கு வேண்டாம். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தத்தை செய்ய போகிறவர் கர்த்தர். எருசலேம் ஜனங்களே, இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இப்பொழுது உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த யுத்தம் அது உங்களுடைய யுத்தம் அல்ல, அது உங்களுக்குரியது அல்ல, அது கர்த்தருக்குரிய யுத்தம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். நீங்கள் சும்மா இருக்க போகிறீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. எங்க அப்படின்னு சொன்னா தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. ஸோ ஒருத்தராவது ஒரு குடும்பத்தில் எதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, திறப்பில் எல்லாவற்றையும் சுமந்து ஜெபிக்கிறதற்கு ஒருத்தராவது வேணும், ஒருத்தராவது இருக்கணும். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் வேற யாருமே இல்லைனாலும் நீங்கள் அதற்காக முற்படுங்க. அப்படியே திரும்ப அந்த ஜெப வாழ்க்கையை கொண்டு வாங்க, திரும்ப அந்த அனுபவத்தை கொண்டு வாங்க. நான் நம்புறேன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு அந்த ஜெபம் வேணும்னு நீங்க கேட்குறீங்க? ஹல்லேலூயா. எதால முடியும்? ஜெபத்தால் ஏற்கனவே முடிய பண்ணின கர்த்தர் இனியும் அதை ஜெபத்தால் முடிக்க வல்லவராயிருக்கிறார். அன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு துளி சந்தேகம் கூட உங்களுக்கு வரவே இல்லை. 100% என்ன மட்டும்தான் இருந்துச்சு, விசுவாசம் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால அந்த காரியம் துரிதமாய் நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஜபமும் குறைவா இருக்குது, அதே நேரத்தில் என்ன அதிகமா இருக்குன்னா அவிசுவாசம் ரொம்ப அதிகமா இருக்குது. ஜபம் குறைவு, அவிசுவாசம் அதிகமா இருக்குது. ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. ஆனா இதை எல்லாத்தையும் மாத்திட்டு, ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் ஆகும். ஆமேன். எனக்கு குறித்திருக்கிறதை முடிப்பதற்கு என் தேவனால் ஆகும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? நான் இன்றைக்கு என் குடும்பத்திற்காக ஜெபிக்க போறேன், நான் இன்றைக்கு என் வருமானத்திற்காக ஜெபிக்க போகிறேன், நான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கைக்காக நான் ஜெபிக்க போகிறேன், என் பிள்ளைகளுக்காக நான் திறப்பில் நின்று ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு மீண்டும் ஒரு விசை ஹல்லேலூயா சீயோனுடைய சிறையிருப்பை என் தேவன் திருப்புவார். மீண்டும் ஒரு விசை கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். இப்ப சொல்லுமாகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சத்தமாய் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு. கைகளை மேல தட்டி உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாம் விசுவாசத்தோடு ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாமா. இயேசுவே. ஆமென். எல்லாமா
சந்தோஷத்தோடு வறண்ட நிலங்கள் நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஹல்லேலூயா. அழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே கைகளை மேல தட்டி மராகாத ரப்கபல சேகரம் நோதலர. இப்போ இந்த மகிமை உச்சப்படுவதாக. ஹல்லேலூயா. எல்லாமே ஓ ஹல்லேலூயா. எல்லாமே கைகளை மேல தட்டி ஆகும். இயேசுவே இப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற தடைகள் மாறுவதாக, அந்த ஆசீர்வாத தடைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆகும் ஆகும் எல்லாம் இயேசுவே. சேதனமாரோ ஆகும் எல்லாம் ஆகும். மாலிதா ஓ ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும். மாலிதா எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த காரியங்களுக்காக திறப்புல நின்று ஆண்டவரை தொடுகிற வரைக்கும் அந்த ஜெப ஆவிய எனக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரேன்னு கர்த்தருடைய பிள்ளைங்க கேட்கணும். ஹல்லேலூயா. சத்துரு நம்மளை ரொம்ப திசை திருப்புறது எதுல திசை திருப்போம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கிறத விட்டு அவன் ரொம்ப நம்மளை திசை திருப்புவான். அதுக்காக பல நபர்களை நமக்கு கொண்டு வந்து காண்பிப்பான். அதான் நீங்க வேதத்துல அலங்கத்தை கட்டுவதற்காக, மதில் சுவரை கட்டுவதற்காக நெகேமியா போறாரு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் அவருடைய ஓட்டம் எதுல ஆரம்பிச்சிருச்சு? எதுல ஆரம்பிக்குது? அந்த தரிசனம் அவருக்கு கொண்டு வந்து கொடுத்த உடனே அவருக்குள்ளே ஒரு பிரேயர், ஒரு ஜெப ஆவி அப்படியே எழும்புது. உடனே அந்த தரிசனத்தை சுமந்து போய் உபவாசம் இருந்து அழுது ஜெபம் பண்றாரு பாருங்களேன். அந்த ஜெபத்தினுடைய விளைவு தான் ராஜாவினிடத்துல போய் நின்ன உடனே அவருடைய கண்ணுல என்ன கிடைக்குது? தயவு கிடைக்குது. அப்போ அந்த பிரேயருக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்கு அப்படின்றத அந்த மனுஷன் கண்டு கொண்டான். உடனே பிரயாணம் ஸ்டார்ட் ஆகுது. அவன் கேட்காததெல்லாம் அவனுக்கு கிடைக்குது. இப்போ அலங்கத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்குது. இப்போ ஒரு சிலர் உள்ள வர்றாங்க. இப்போ என்ன பண்றாங்க தெரியுமா? நீ ஏன் தனியா பண்ற? நம்ம சேர்ந்து பண்ணலாமே, நம்ம இப்படி பண்ணலாமே, நம்ம இந்த மாதிரி பண்ணுவதற்கு முயற்சி எடுக்கலாமே, நிறைய ஆலோசனை கொடுக்குறாங்க. ஆண்டவரை விட்டு அவனை திசை திருப்புறதற்கு பெரிய பெரிய முயற்சி எல்லாம் நடக்குது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்கு நிறைய சோர்வு வருது. அது வரைக்கும் ஊழியத்துக்காக இவன் போய் பேசின உடனே அந்த நல்ல வேலைக்கு தங்களுடைய கைகளை திடப்படுத்தினாங்க. அப்படின்னா அந்த வேலை இந்த மாதிரி செய்யலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஓடி அப்படியே கையை கோர்த்து பிடிச்சு சாகிற வரைக்கும் நான் நிற்போயா, செய்வோம் வாங்க அப்படின்னு உற்சாகம் அடைஞ்சவங்க மண்மேடெல்லாம் மிச்சமா இருக்குது. நடக்க வேண்டிய வேலை சரியா நடக்கவே இல்லை. எல்லாம் அப்படியே பெண்டிங்கா இருக்குது. எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றேன்னே தெரியல. அப்பதான் நிறைய பேர் வித்தியாசமான ஐடியா எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா தேவ மனுஷன் எந்த ஐடியாவையும் கடைசி வரைக்கும் பார்க்கல. அந்த அலங்கம் கட்டி முடிகிற வரைக்கும் அவனை எந்த இடத்துல திசை திருப்பினாலும் அவன் பார்த்த ஒரே திசை கர்த்தர் ஒருவர் மட்டுமே. பிரச்சனை வரும்போது கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. பதிகோலங்களா இருக்கும்போது கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. எல்லா நேரத்திலையும் ஆண்டவருடைய பதில நோக்கி பார்த்ததுனால நான் நம்புறேன் அந்த வேலையை வெற்றியாய் முடித்தார். அப்போ நம்மளை நிறைய நேரத்துல திசை திருப்புவாங்க. சிலர் கடன்களை மாட்டி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சிலர் தேவையில்லாத ஒரு பிரச்சனையில போய் விழுந்ததற்கு காரணம் என்ன? வேற ஒண்ணும் இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்முடைய மாம்சத்துல கொஞ்சம் முயற்சி எடுத்துட்டோம், நம்முடைய திறமையில கொஞ்சம் முயற்சி எடுத்துட்டோம், இன்னும் சில மனிதர்கள் சொல்லுகிறத வச்சு ஒரு முயற்சி எடுத்துட்டோம். ஆனா இல்ல, ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உன் கரத்தை பிடித்த நாள் முதல் கர்த்தர் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் நம்ம கூட பிரயாணம் பண்ணுகிற கர்த்தர். அதனால எல்லாரும் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் பேசலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் பாஸ்டர். ஜெபம் பண்ணி பெரிய பெரிய அற்புதத்தை நான் நேருக்கு நேர் பார்த்து வாங்கினவன். ஆனா இப்போ கொஞ்சம் மனுஷன் பக்கத்துல சாஞ்சிருப்பீர்களா? மனிதர்கள் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டிருக்கிறீங்களா?
கேட்டு ஒருவேளை தோற்று போனீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, என்னிடத்தில் மிகுந்த சமாதானம் உண்டு, என்னிடத்தில் திரளான ஆசீர்வாதம் உண்டு, என் தேவனால் கூடாதது, என் தேவனால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நமக்கு குறித்திருக்கிற காரியத்தை நல்ல கரங்களை தட்டி நிச்சயமாய் 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 அவர் ஆம் என்றும் அவர் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. யாரை கர்த்தர் தேடுறார்னா, முன்பு ஜெபித்தது போல, முன்பு விசுவாசித்தது போல. எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா, மரண வரைக்கும், கடைசி வரைக்கும். சொல்லுங்க பார்க்கலாம், நான் எது வரைக்கும் வைராக்கியமா நான் நிற்க போறேன் அப்படின்னு சொன்னா, கடைசி வரைக்கும் நான் வைராக்கியமாய் நிற்க போகிறேன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல.